வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா செய்வதற்கு தேவையானது 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 15 சிகப்பு மிளகாய், தாளிக்கிறதுக்கு பட்டை இலை, அந்த அன்னாசிப்பூ, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மிளகு வெள்ளைப்பூடு தட்டி லாஸ்ட்டில் போடணும் இறக்கையில். அதை பொடி ஏன்னா மிளகுத்தூளை பொடி பண்ணி இதை நச்சு போடணும் வெள்ளைப்பூடு. அதுக்காக நம்ம இது ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 பூண்டு வெள்ளைப்பூடு, தாளிக்கிறதுக்கு ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். அப்போ எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. தாளிக்கிறதுக்கு ஜீரகம், அது பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய், இந்த பட்டை, அன்னாசிப்பூ, இல்லைன்னா இது நல்லா வதங்கினோன்னா நம்ம வெங்காயம் போட்டு வதக்கணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயம் போடுறோம். இதில் வெங்காயம் மட்டும்தான் போடணும், தக்காளி போடக்கூடாது. தக்காளி போட்டோம்னா டேஸ்ட் மாறிடும், அது கிரேவி டேஸ்ட் வந்துடும். சுக்காவுக்கு தக்காளி இல்லாமல் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினோன்னா நம்ம சிக்கனை போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் கிடையாது. வெங்காயம் நல்லா வதங்கினாலே போதும். வதங்க சிக்கன் போடலாம். சிக்கனில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் நான் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெரட்டி வச்சு நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உப்பு மஞ்சள் தூள் எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம போட்டுறது. அது கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம போடலாம், சிக்கன் எடுத்து போடலாம். சிக்கன் போட்டாச்சு. நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இதில் தண்ணி விடும். அந்த தண்ணியெல்லாம் வெளியே வற்றணும். ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரியணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிளகா பொடி போடணும். நல்லா வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டிருக்குங்க. ஏன்னா நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தான் நான் கழுவியிருக்கேன். உப்பு நல்லா பிடிச்சிருக்கும். அது பார்த்துட்டு அளவாக போட்டுக்கோங்க. இப்போ நான் லைட்டாக போட்டிருக்கேன், இது வதங்குறதுக்காக. அதுவே சரியாகும். நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கியிருக்கு. நான் அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். தண்ணியெல்லாம் வற்றி வெளியாகும். நான் தண்ணி ஊற்றவே கிடையாது. தண்ணி எவ்வளோ தண்ணி வளர்த்துருக்குன்னு பாருங்கள். நான் அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு தான் நம்ம மிளகாப்பொடி போடணும். அப்படி மிளகாப்பொடி போட்டால் தான் உங்களுக்கு அந்த சிக்கன் ஸ்மெல், அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அந்த தண்ணியோடு நீங்கள் இந்த பொடியை போட்டு நீங்கள் வதக்கினோம்னா அந்த சிக்கன் ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்காக தெரியும்.
அதனால் நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை பண்ண பிறகு, ட்ரை ஆன பிறகு இந்த மிளகாத்தூள் போட்டு நம்ம வதக்கணும். நல்லா ட்ரை ஆகி தண்ணியெல்லாம் வற்றட்டும். இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ டயத்தில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா மிளகு வெள்ளைப்பூடு வந்து தட்டி போட போகிறோம். தட்டி போட்டோம்னா அந்த உரப்பும் கரெக்டாக வரும். இப்போ தண்ணியெல்லாம் இல்லை வரும், எண்ணெயிலே அப்படியே வேணும். இது கொஞ்சம் நேரம் அந்த மிளகா பொடியோட ராஸ்மல் போனோன்னா கொஞ்சம் போல் தண்ணி லைட்டாக ஊற்றினா போதும், ரொம்பலாம் தேவையில்லை. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்படியே இந்த ஸ்டேஜில் கூட நம்ம மிளகு வெள்ளைப்பூடு தட்டி போடலாம். ட்ரையாக இருக்கும், இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னால் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இதுவே சூப்பராக இருக்கும். யாருங்க எப்படி இதுவே வெந்தது. சிக்கனில் ரொம்ப வேக வேண்டாம், ரொம்ப நேரம் வந்தாலும் ரப்பர் மாதிரி சக்கை மாதிரி ஆயிரும். இப்போ நான் கொஞ்சமாக கிரேவியாக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றுறேன். 1 கிளாஸ் ஊற்றினா போதும். நல்லா கொதிச்சு வேகட்டும். இதே தான் அந்த ட்ரையாக இருந்தோம்னா உப்பு, அந்த ட்ரையிலே அப்படியே வந்தோம்னா உங்களுக்கு உப்பு கறி. நல்லா கொதிச்சு வேகுது, நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கெட்டியான திக்கான போதும். அப்படியே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வற்றினோன்னா நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு மிளகு தட்டி வச்சுருக்கோம், அதை வந்து லாஸ்ட்டில் இறக்கையில் போட்டு சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து நம்ம இறக்கிற வேண்டியதான். இது நல்லா போட்டு வேகட்டும். நல்லா திக்காயிடுச்சு. அதான் தண்ணி இருந்ததுக்கு இப்போ திக்காயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு மிளகு இதை நம்ம போடுறோம். ஏன்னா இந்த தண்ணி வந்து இன்னும் ட்ரை ஆகும். ஏன்னா மண் பாத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த சூட்லேயே வேகும். சூட்லேயே வெந்தால் அவங்களுக்கு இன்னமும் ட்ரை ஆகும். இந்த தண்ணி இருக்கிற இந்த தண்ணி கூட கம்மியாகும். இப்போ இதில் வந்துட்டு அப்படியே சிம்மிலே வச்சிட வேண்டியதான். கொஞ்ச நேரம் சிம்மு, அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த அதிலே கொதிச்சு அப்படியே வெந்துடும். சிம்மில் 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி கொதிக்குது பாரு. இதுலேயே சூட்லேயே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். ஏன்னா அது வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி பண்ணுறது உப்பு மிளகா எல்லாம் நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இதுபோல் டேஸ்ட்டாக நீங்களும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா இன்னும் கொதிச்சுட்ருக்கு பாரு. அந்த மண்சட்டியோட சூட்லேயே அது வெந்துடும். அதுதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு. நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பர்வான சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் லக்ஷ்மணன்.